எங்க ஊர் ஸ்பெஷல் முளவான முட்டைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மிதமான சூட்ல வச்சு நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்து ஆற வச்சிருங்க. சட்டியில நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா மிளகு சீரகம் போட்டு ஒரு 2 வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே ஒரு பாதி தக்காளி, 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு இடையில வறுத்த பொருள்லாம் நல்லா ஆறி போச்சு. அது கூட ஒரு சின்ன துண்டு தேங்காய், ஒரு பாதி வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுல இந்த அரைச்ச விழுதையும் அதுல சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி அதுல தேவையான தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கி எடுத்துட்டு வேக வச்ச முட்டை எடுத்து நல்லா 4 பக்கமும் கீரல் போட்டு நல்லா அந்த மசாலா நல்லா அதுல மிக்ஸ் பண்ணி நல்லா அதுல தடவி விட்டுருங்க. எங்க ஊர் சைட்ல முட்டை முளவான ஆக்கும் போது முட்டையை கொட்டி ஊத்தி தான் செய்வாங்க. எங்க வீட்டுல அவ்வளவா விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால முட்டையை வெறுமனே அவிச்சு போடலாம். இது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும்ன்றனால நான் இந்த மாதிரி மசாலா தடவி இதை நல்லா எண்ணெயில ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறேன். நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துட்டு முட்டை பொரியறதுக்குள்ள ஆணமும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த முட்டையை எடுத்து அதுல அப்படியே ஆணத்துல போட்ட வேண்டியதான். முட்டையை போட்ட உடனே மூடி வச்சு சிம்லயே வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஆணும் செம்ம டேஸ்டா வாசமா இருக்கும். இந்த மாதிரி முட்டை சாலா நீங்க வச்சது இல்லைன்னா கண்டிப்பா அந்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இது கூடவே நான் பீட்ரூட் பொரியல் பண்ணி கூடவே அப்பளமும் பொரிச்சு வச்சு செம்ம டேஸ்டா காம்பினேஷனும் சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.